ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னினி எல்லாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான பேக்கரி ஸ்டைலில் நமக்கு லட்டு எப்படி வீட்டிலே நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நினச்சிட்ருப்போம் லட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் போல் அப்படின்னு. இல்லவே இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம லட்டு வந்து பண்ணிடலாம். ஒரு கப் அளவுக்கு நம்மளுக்கு கடலை மாவு இருந்தால் போதும். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு அழகாக இது போல் பண்ணலாம். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி என்ன நியூ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான லட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துக்க போகிறேன். அடுத்ததாக கலருக்காக நான் கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பிஞ்சளவுக்கு சால்ட்டு. இப்போ இதை நம்ம வந்து தண்ணி விட்டுட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். முதல்ல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு நம்ம தேவையான கன்சிஸ்டன்சி என்னன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். மாவு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராப்பாக விழுகணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். எண்ணெய் வந்து நம்ம பூந்தி போடையில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இந்த மாதிரி பூந்தி கரண்டி இருந்தால் இது யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லைன்னா நம்ம வீட்டில் எல்லோரும் குழிக்கரண்டி, இந்த கரண்டி வச்சு போல் முறுக்கு எடுக்கிற கரண்டி, அந்த கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மாதிரி எண்ணெய் மேலே இதை வச்சுட்டு மாவை எடுத்து இப்படி நம்ம போட்டு இப்படி தேய்ச்சி விட்டோன்னா போதும். நம்மளுக்கு கீழே பாருங்கள் அழகாக பூந்தி வந்து விழுந்துடும். அது மாதிரி போட்ட உடனேயுமே நம்ம வந்து எடுத்துடணும். ரொம்ப முருகிருச்சுன்னா நம்மளுக்கு லட்டு நல்லா சாஃப்டாக இருக்காது. நம்ம பிழிஞ்சு விட்ட நேரம் மட்டும்தான் இருக்கணும், உடனே நம்ம எடுத்துடணும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதே மாதிரியே அடுத்தது ஊற்றணும். ஒரு தடவை நீங்கள் ஊற்றையிலையும் இந்த கரண்டியை வந்து நீங்கள் கழுவிட்டு ஊற்றுனீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும், நல்ல ஷேப் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு தடவை ஊற்றையில் அது வந்து அந்த ஓட்டையை வந்து அடைச்சிக்கிற மாதிரி இருக்கும். இதே போல் நம்ம மற்றதையும் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த எல்லா மாவையும் இந்த மாதிரி பூந்தியாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு, பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம சக்கரை பாகு வந்து ரெடி பண்ண போகிறோம். பாகு ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த கப்பில் வந்து கடலை மாவு அளந்துக்கிறீங்களோ அதே கப்லேயே ஒரு மடங்கு கடலை மாவுனா அதே சேம் அளவில் ஒரு கப் அளவுக்கு நான் ஜீனி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஜீனி வந்து முங்குற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஜீனி வந்து நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வந்து வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறி விடணும். இதுக்கு நம்ம ஜீனி சேர்த்தா தான் லட்டு மாதிரி இருக்கும், வேறு எதுவும் நம்ம சேர்க்க முடியாது. பாகு பதம் வந்து கரெக்டாக வராது. சுகர் வந்து நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரையில் வாசத்துக்காக நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நமக்கு இப்போ வந்து ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. நான் அமர்த்திட்டேன். நான் இப்போ உங்களுக்கு பதம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி எடுத்துக்கோங்க. கையில் வந்து லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்படி வச்சுட்டு 2 விரல் கடையில் இப்படி வச்சு பார்த்தோம், ஒரு சின்ன கம்பி மாதிரி வந்து உடையுது பாருங்கள். நான் திரும்ப காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சின்ன ஸ்ட்ரிங் வருது பார்த்தீங்களா, இதுதான் ஒரு கம்பி பதம். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி முருகிரும். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நான் இந்த சுகர் சிரப் வந்து நல்ல வெதுன்னு இருக்கையிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பொரிச்சு வச்சுருக்க பூந்திகளெல்லாம் சேர்த்துடணும். நம்ம பொரிச்சு வச்சுருக்க பூந்தியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. எல்லா பூந்தியோடையும் அந்த சுகர் சிரப் வந்து நல்லா வந்து ஊறணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நான் சொன்ன அளவில் நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள், கொஞ்சம் கூட மிஞ்சாது. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி மூடி போட்டுட்டு ஊற விட்டுறலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து நான் நல்லா இதில் ஊற விட்டுட்டேன். இதில் பாதி அளவு மட்டும் எடுத்து ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் விட்டுட்டு எடுக்கணும். நைஸாக ஆயிடக்கூடாது. ஒரே ஒரு சுற்று மட்டும் திருப்பிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிக்சியில் வந்து ஒரு ஓட்டிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம்.
நம்ம வந்து பாதியை ஏன் அடித்து சேர்த்தோன்னா நம்ம அப்படியே பிடிச்சோன்னா நம்மளுக்கு பிடிக்க வராது. இப்போ பாருங்கள், நம்ம அடிச்சுட்டு சேர்த்தோன்னா நம்மளுக்கு சூப்பராக லட்டு வந்து பிடிக்க வந்துடும். இப்போ உங்களுக்கு பூந்தி வேணும்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ண வேண்டியதில்லை. பொரித்து ஜீராவில் போட்டோன்னே நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். கடைசியாக வந்து கொஞ்சமாக நெய்யில் வறுத்த முந்திரியும் அதுக்கப்புறம் வந்து ட்ரை கிரேப்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. டைமண்ட் கல்கண்டு இருந்தால் அதுவும் நீங்கள் சேர்த்துட்டு லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து லட்டு பிடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம லட்டாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு பெரிய சைஸாக வேணும்னா பெருசாக பிடிச்சிக்கோங்க. தேவைப்படுற சைஸில் நம்ம பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்க்கையில் லைட்டாக ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து ஆறிடும். இதை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ லட்டா எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீட்டில் இருக்க சமயத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக வரும். பிகினர்ஸ் கூட பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.